ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயிலாடும்பாறை பகுதியில் 3000 ஆண்டுகள் பழமையான இரும்பு உருக்கு ஆலை செயல்பட்டதற்கான படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியரும் தொல்லியல் ஆர்வலருமான செல்வம் மூல வைகையாற்றங்கரையோர பகுதிகளில் விடுமுறை நாட்களில் தொல்லியல் ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இவரின் தற்போதைய ஆய்வில் மீன்பாறை குட்டத்தை ஒட்டிய பகுதியில் பெருங்கற்கால மக்கள் பயன்படுத்திய 3000 ஆண்டுகள் பழமையான இரும்பு உருக்கு ஆலையை செல்வம் கண்டுபிடித்துள்ளார். பெருங்கற்காலத்தில் இந்த பகுதியில் அடர்த்திய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. பல்வேறு தொழில்களை அவங்க செய்திருக்க நம்மளால் பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமான தொழிலாக இரும்பு உருக்கு ஆலை இருந்திருக்கின்றதை இப்போ சான்றோட கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு 40 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் இரும்பு கசடுகளும் உருக்கப்பட்ட இரும்பு தூள்களும் அந்த இரும்பு ஆலைகளில் பயன்படுத்தப்பட்ட மண் குழாய்களும் இங்கே பரவலாக இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பெருங்கற்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நினைவு சின்னங்கள், முதுமக்கள் தாலி, கல் பதுக்கை, கல் திட்டை இது போன்ற நினைவு சின்னங்களும் இங்கே பார்க்க முடியுது. இதை பார்க்குற போது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதியில் நாகரிகமான ஒரு சமூகம் இரும்பு உருக்கி அதை பயன்படுத்தி பிற பகுதிகளுக்கும் அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மக்கள் தொகை இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. மேலும் மூல வைகை ஆற்றங்கரையோர பகுதிகளில் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான நினைவு சின்னங்களான முதுமக்கள் தாளி, கல் பதுக்கைகள், கல் திட்டுக்கள் ஆகியவை தொடர்ந்து ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்படுவதால் இங்கு அகழாய்வு செய்து ஆவணப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொல்லியல் துறைக்கு தமிழ் ஆசிரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் மலைச்சாமி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.